புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் அருகே மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி மாணவியின் உறவினர்கள் தனியார் பள்ளியை சூறையாடியிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜா பாண்டே இணைப்பில் இருக்கீங்க. என்ன நடந்தது மகாராஜா பாண்டே? கண்டிப்பாக தமிழ். புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பத்துல தனியார் பள்ளி ஒன்று அமைந்திருக்கிறது. இந்த பள்ளியில் படிக்கும் 7 வயது சிறுமிக்கு அந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது குறித்து அந்த சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் அவரது உறவினர்கள் இன்று மாலை பள்ளிக்கு விரைந்து வந்து பள்ளி நிர்வாகத்திடம் இது குறித்து கேட்டபோது சரியான பதிலை கூறவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கடுமையாக தாக்கினர். மேலும் பொதுமக்களும் தர்மடி கொடுத்தனர். இதையடுத்து ஆத்திரம் அடங்காத அவர்கள் பள்ளியையும் சூறையாடினர். இது குறித்து தகவல் அறிந்தவுடன் தவளக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அந்த ஆசிரியரை பொதுமக்களிடம் மீட்டு காவல் நிலையம் கொண்டு வந்து வைத்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில்தான், அதாவது ஆசிரியருக்கு ஆதரவாக பள்ளி நிர்வாகம் செயல்படுகிறது. அவருக்கு பின்புலமாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி நிர்வாகத்தை அரசியல் தலையீட்டு காரணமாக காப்பாற்றும் வேளையில் காவல்துறை ஈடுபடுவது போன்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது பள்ளியினுடைய நிர்வாகத்தையும் கண்டித்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தவளக்குப்பம் நாலுமுனை சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது 1 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருவதால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு இரு பகுதியிலும், அதாவது கடலூரிலிருந்து புதுச்சேரி வரும் வாகனங்களும் புதுச்சேரியிலிருந்து கடலூர் வரும் வாகனங்களும் கடுமையாக அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் மற்றும் டிஜிபி காவல் கண்காணிப்பாளர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மறியலில் ஈடுபட்டிருக்கும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் நடத்தி வருகிறார்கள். எங்களது ஒற்றை கோரிக்கை, பள்ளி ஆசிரியர் மற்றும் அவருக்கு பின்புறமாக இருக்கும் பள்ளி நிர்வாகம் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அப்போதுதான் நாங்கள் மறியல் போராட்டத்தை கைவிடுவோம் என்று பொதுமக்கள் தெரிவித்ததால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. தமிழ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.